தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆல்பா நிற்பது போல்தான் தெரிந்தது. நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு பாரு. இப்படி சொல்லிய மக்கள் வேகமாக ஓடினார்கள். ஆனால் இகோர் பின்வாங்கி கொண்டான். அந்த இருட்டில் அவன் பின்வாங்கியது யாருக்குமே தெரியவில்லை. அடர்ந்து உயர்ந்த மரங்கள் நிலாவின் வெளிச்சத்தை கூட தடை செய்தது. மக்கள் அருகில் போனபோது கூட அங்கே யார் இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவில் இருட்டு கவ்வி இருந்தது. அனைவரும் இதயத்தில் கையை வைத்து தலைகுனிந்து வணங்கினார்கள். அப்பொழுது நடக்க தொடங்கியது அந்த விபரீதம். குனிந்தவர்களில் சிலர் இறந்து விழுந்தார்கள். முதுகில் பாய்ந்த தோட்டாக்களின் சத்தங்களை இறந்து போகாதவர்கள் கேட்டார்கள். உடனடியாக தங்களுடைய ஆயுதங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டார்கள். எழுந்தார்கள். வந்திருப்பது ஆல்பாதானா? நம்மை தண்டிப்பதற்காக இப்படி செய்கிறாரா அல்லது வேறு யாராவதா என்று தெரிந்து கொள்வதற்காக, ஆல்பா எதுக்காக சொல்றீங்க என்று மரியாதையுடன் கத்தினார்கள். இறக்கப் போகும் நேரத்திலும் தங்களுடைய ஆல்பாவின் மீது மதிப்பு வைத்திருக்கும் அந்த கோட்டத்தை பார்க்கும் பொழுது இருட்டில் இருந்தவனுக்கு வெறியாக வந்தது. கேட்டவர்களை சுட்டு வீழ்த்தினான். ஆனால் அவர்கள் தைரியமாகவே இருந்தார்கள். மார்க்கின் ஓனாய் கூட்டம் என்றால் தைரியத்திற்கு பேர் போனவர்கள் என்று ஓனாய் வம்சத்திற்கே தெரியும். அங்கே இருந்த வலிமையான சில பேர் உருமாற முயற்சி செய்தார்கள். ஆச்சரியப்படும் விதத்தில் அவர்களால் உருமாற முடியவில்லை. அதற்கு காரணம் வந்திருப்பவனின் சதியா? வந்திருப்பது கண்டிப்பாக ஆல்பா கிடையாது. தாங்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் என்பது அவர்களுக்கு புரிந்தது. தொடர்ந்து அவர்கள் உருமாற முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒருவரால் கூட உருமாற முடியவில்லை. அந்த இருட்டான வேளையிலும் என்னால ஷிஃப்ட் ஆக முடியல ஒருவன் கத்தி சொன்னான். என்னாலே முடியல நானும் தான். அப்ப ஓடிரலாம். பெண்களை என்ன செய்யறது? உயிரோடு இருக்கிறவங்கள கூட்டிட்டு ஓடலாம். தொடர்ந்து தோட்டாக்கள் பாய்ந்து கொண்டே இருந்தது. பேசுவதற்கு கூட நேரமில்லாமல் போனது. பேசியவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று 100க்கும் மேற்பட்ட ஓனாய் கூட்டத்தின் நபர்கள் இறந்து போனார்கள். நிலவு மங்கையின் வெளிச்சம் கூட அவர்கள் மீது விழவில்லை. இருள், எங்கு நோக்கினும் இருள். வந்தவர்கள் கிளம்ப தயாரானார்கள். அவர்கள் அங்கே அதிக நேரம் காத்திருக்க விரும்பவில்லை. நாங்க கிளம்புறோம். நீ சொன்ன மாதிரியே நடந்துகிட்ட. எங்க கூட வந்துரு. சார் நீங்க போங்க. நான் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு சொல்றேன். இகோர், ஆபத்துல சிக்கிக்காத. நான் இங்கேயே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நாளைக்கு சொல்றேன். அவர்கள் அவனை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய வண்டியில் ஏறினார்கள். சார் பணம்? நாளைக்கு எங்களோட கூட்டத்துல தானே சேரப்போற. எதுக்கு பணம்? சரிங்க சார். வண்டியை எடுத்துக்கொண்டு வந்திருந்தவர்கள் கிளம்பினார்கள். இரத்த வாடை காற்றெங்கும் மலையடித்தது. அப்பொழுதுதான் தன்னுடைய கோரமான முகத்தை வெளிக்காட்டினான் இகோர். என்ன நம்பாதவங்க இப்படிதான் இறந்து போவாங்க. என்ன நம்பாம ஆயுதம் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, உங்களோட ஆயுதம் சிறைக்கிறதுக்கு கூட உபயோகப்படாதுன்னு தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்தேன். ஒருத்த விடாம செத்து போயிட்டீங்களேடா மானங்கெட்டவனுங்களா. என்ன மதிச்சு ஒரு நாளாவது சாப்பாடு போட்டிருப்பீங்களா? பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரங்கிற மதிப்போட சாப்பாடு கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு ஒமேகாவாக கூட என்ன சேர்த்திக்கல. இப்ப நீங்க செத்துட்டீங்களே. உங்க ஆல்பா வந்து காப்பாத்தினாரா என்ன? ஆல்பாவா இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா? இறந்து போயிருந்த உடல்களின் மீது அவன் தாவி தாவி பேசி கொண்டிருந்தான். நான் உயிரோட இருந்து உங்க ஆல்பா என்ன பண்றான்னு பாக்கறேன்டா. அவனால எதையுமே செய்ய முடியாது. கூட்டத்துக்கு பொது தலைவன் வந்துட்டான். அதன் பின்பு காடே அதிரும்படியாக அங்கிருந்தவர்களை பார்த்து சிரித்துவிட்டு அடிபட்ட நாயை போல கத்திவிட்டு அது ஓனாயின் கூர்மையான ஊளை என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து அவன் ஓடினான். ஆனால் மார்க் அங்கே வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. இறந்து போவதற்கு முன்பு கூட்டத்தில் இருந்த ஒருவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான். திடீரென்று பயங்கரமான துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டது. அப்பொழுது அவனின் அழைப்பை ஏற்றான் மார்க். மார்க் அழைப்பை ஏற்ற நேரம் அழைப்பை விடுத்தவன் வயிற்றில் தோட்டாக்கள் இறங்கியது. ஆவென்று அலறினான் அவன். ஆல்பா, எங்களோட உயிர் போக போகுது. இகோர் துரோகம் செஞ்சுட்டான். யாரு கொல்றாங்கன்னு தெரியல. நீங்க நல்லா இருக்கணும். கூட்டத்தை காப்பாத்துங்க. அவன் பேச்ச நம்பி வந்தது தப்புதான். நீங்க நல்லா இருக்கணும் ஆல்பா. மார்க் வேகமாக அந்த கிராமத்தை வந்து அடைந்தான். கிராமத்தில் யாரும் இல்லை என்பதை கண்டவுடன் அவனுடைய மனம் பயங்கரமாக பதறியது. ஒருவர் கூடவா கிராமத்தில் இல்லை என்று அவன் அந்த கிராமத்தையே முழுவதுமாக அலசினான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. எங்கே போயிருப்பார்கள் என்று அவன் துக்கத்துடன் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் எப்பொழுதும் மக்களை சந்திக்கும் இடம் ஞாபகத்திற்கு வந்தது. ஒருவேளை அங்கேதான் போயிருப்பார்களோ? இகோர் கூட்டிட்டு போனதா சொன்னாங்களே, அங்கதான் அவன் கூட்டிட்டு போயிருக்கணும். இப்படி நினைத்தவன் வேகமாக தன்னுடைய காரில் ஏறி அமர்ந்தான். தன்னுடைய சகாக்களிடம் இகோர் அவர்களை எங்கே அழைத்து போயிருப்பான் என்பதை சொல்லிவிட்டு காரை வேகமாக செலுத்தினான். குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் அவர்கள் நடந்துதான் போக வேண்டும். கிராமத்திலிருந்து அந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் காரில் போவது சிரமம். அதே அந்த இடத்திற்கு வேறு வழியாக காரில் சுலபமாக வரலாம். இப்பொழுது காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடினான் பதைபதைக்கும் நெஞ்சத்துடன் மார்க்.
அவனுடைய ஓநாயின் புலன்கள் நன்றாக கூர்மையாக வேலை செய்தது. காற்றில் அவனால் இரத்த வாடையை உணர முடிந்தது. அவனுடைய இதயம் தடக் 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 என்று வேகமாக அடித்து கொண்டது. பதறியபடியே ஓநாயின் கால்களை பயன்படுத்தி அவன் அந்த இடத்தை அடைந்தான். அவ்வளவு மோசமான கோரத்தை அவன் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. இறந்து போயிருந்தது அனைத்துமே அவனுடைய மக்கள். அவன் ஒவ்வொருவராக நெருங்கினான். நெருங்கியவன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்று சோதித்தான். முதலில் 2 பேரை சோதிக்கும் போது அவனுடைய மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. அடுத்தடுத்து சோதிக்கும் போது அவனையும் அறியாமல் கத்திக்கொண்டே அழுதான் அவன். ஒருவர் கூடவா உயிருடன் இல்லை? எதற்காக இவ்வளவு மோசமான கோரம்? அவன் தொடர்ந்து தேடினான். மக்கள் பலவிதமாக இறந்து கிடந்தார்கள். அந்த காட்சியை அவனால் பார்க்கவே முடியவில்லை என்பது மட்டும்தான் உண்மை. அவன் காக்க வேண்டிய மக்கள் அவன் கண்முன்னே இறந்து போனால் அவனால் எப்படி பார்க்க முடியும்? அந்த கிராமத்தில் இருக்கும் பெரும்பான்மையானோரை அவனுக்கு தெரியும். அனைவரையும் அவன் சோதித்தான். ஆனால் யாருமே உயிரோடு இல்லை. அவன் அப்பொழுது பாதி ஓநாயாக மாறியிருந்தான். பிணக்குவியலின் மத்தியில் இரத்தத்தில் நனைந்தபடி பயங்கரமாக ஊளையிட்டான் அவன். சொல்லில் வடிக்க முடியாதபடி அவனுடைய வலியும் வேதனையும் அதிகமாக இருந்தது. அவனுடைய சகாக்கள் அவனை வந்து தாங்கி கொண்டார்கள். அவன் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். அவனுடைய அழுகை மிகவும் மோசமாக வலியுடன், வேதனையுடன் மற்றும் இயலாமையுடன் வெளிவந்தது. அவனுடைய அழுகை சாதாரண அழுகையாக இல்லை. அது ஒரு போரின் அழுகையாக இருந்தது. ஒரு போரின் தொடக்கத்தை அவனுடைய அழுகை அறிவித்தது. அவன் அழுதே கூட இறந்து விடுவான் என்று தோன்றும் அளவு அழுது கொண்டே இருந்தான் அவன். சகாக்கள் அவனை எவ்வளவோ தேற்றினார்கள். அவர்களுக்கும் துக்கம்தான். இருந்தாலும் தங்களுடைய தலைவனை அவர்கள் இழந்துவிட்டால் எவ்வளவு துக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பது அவர்களுடைய அந்த நேரத்து சிந்தனையாகும். ஆல்பா, அழுகாதீங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. மார்க் தன்னுடைய மக்கள் இறந்து கிடப்பதை பார்த்தான். பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு அவனுடைய மனதில் கொழுந்து விட்டு எரிந்தது. பலமாக மூச்சு வாங்கினான். அழுவதை நிறுத்தினான். அவனுடைய கண்கள் இரண்டும் உருக்கி ஊத்திய தங்கத்தைப் போல மினுமினுத்தது. அது ஓநாயின் கண்கள். இகோரை கண்டுபிடிங்க என்று கத்தினான். ஒரு இடம் விடாதீங்க. இடி முழக்கம் போல அவனுடைய கட்டளை வெளிவந்தது. இகோர் மார்க் அழுவதை தொலைநோக்கு கருவியால் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அழுடா அழு, நீ அழுகணும்னு தானே இவ்வளவு பெரிய வேலையே செஞ்சிருக்கேன். நீ அழுதே செத்து போனாலும் பரவாயில்ல. உன்ன மாதிரி ஒரு உருப்படி இல்லாத தலைவன் இப்படித்தான் அழுகணும். அழுடா, இன்னும் நல்லா அழு. ஏன் நிறுத்திட்ட? கண்டிப்பா நீ என்னை தேடுறதுக்கு ஆள் அனுப்புவேன்னு எனக்கு தெரியும். இந்த இருட்டான நேரத்திலையும் நீ இருக்கிற இடம் நல்லா தெரியுதேடா. உன்னோட ஆளுங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தை தான் நான் இப்ப தேர்ந்தெடுத்து மறைஞ்சிருக்கேன். இங்கிருந்து நீ இருக்கிற இடம், கிராமம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா உன்னால என்ன பார்க்க முடியாது. பைத்தியம் பிடித்தவனைப் போல தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் வேகமாக காரில் ஏறி அமர்ந்தான். அந்த காரை அவனுக்கு எதிரிகள் பரிசளித்து விட்டு போயிருந்தார்கள். பரிசளித்தார்களா அல்லது அவன் தப்பித்து போவதற்காக கொடுத்திருந்தார்களா என்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. கோணலாக சிரித்தபடி ஏதோ பெரியதாக சாதித்து விட்டதைப் போல துரோகத்தை செய்த அவன் காரில் ஏறி அமர்ந்து அதை உயிர்ப்பித்து அங்கிருந்து தப்பிப்பதற்குண்டான வேலைகளில் இறங்கினான். மார்க்குடைய ஆட்கள் வருவதற்கு முன்பே அவன் தப்பித்திருந்தான். அவனை அவர்கள் எவ்வளவோ தேடி பார்த்தார்கள். கிராமத்திலும் அவன் இல்லை, சுற்றுப்புறத்திலும் அவன் இல்லை. அவர்கள் சாதாரணமாக தேடவில்லை. தங்களுடைய ஓநாயின் புலன்களை பயன்படுத்தி தேடினார்கள். அப்பொழுதும் கூட அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இகோர் தப்பித்து விட்டான் என்பதை தங்களுடைய தலைவனிடத்தில் அவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? ஏற்கனவே அவன் உடைந்து போயிருக்கிறான். அவர்களும் தான். அப்படி இருக்கையில் மேலும் ஒரு தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாகவே அமையும். ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். எதையும் மறைக்க முடியாது.